அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் திரு ஆலவாய் காண்டம் படலம் 60 பரி நரியாக்கி வையை அழைத்த படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் நரியை பரியாக்கிய அந்த திருவிளையாடலை பார்த்தோம். இப்பொழுது பரியெல்லாம் மீண்டும் நரியாகவே மாற்றி இந்த வையை அழைத்த அந்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம். சிவபெருமான் குதிரை வீரனாக வந்து எல்லா குதிரைகளையும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கயிறு மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் சிவபெருமான் நினைக்கிறாரு, இந்த அரிமர்த்தன பாண்டியன் மேலே கொஞ்சம் மனசு வருத்தம் அவருக்கு. அவன் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் கூட இந்த வாத ஊர் அடிகளுக்கு அவன் நிறைய துன்பம் செய்தான் என்பதனால அவனுக்கு ஏதாவது செய்து அவனுடைய மனசை மாற்றணும், அவனை திருத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் மீண்டும் இந்த திருவிளையாடலை அவர் செய்கிறாரு. அன்னைக்கு குதிரையெல்லாம் கொண்டு வந்து அரிமர்த்தன பாண்டியன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பந்தியில் குதிரைகள் தங்கக்கூடிய அந்த சாலையில் அடைச்சி வச்சுட்டாங்க. இரவு ஆனதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திருவருளால அந்த நரியெல்லாம் என்னாச்சு, மீண்டும் நரியாகவே மாறிவிட்டது. சிவபெருமான் நரிய பரியாக்கி அனுப்பி வச்சாரு. ஆனால் அவை எல்லாம் மீண்டும் என்ன ஆச்சுன்னா அங்கே நரியாவே மாறிடுச்சான் அந்த இரவு வேளையில். அது நினைக்குதான், நமக்கு என்ன இந்த பொழப்பா, நம்ம வந்து இவங்ககிட்ட சிக்கிக்கிட்டோமே, நாம் ஒரு நண்டு நத்தை மீனை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோமே, இப்போ பார்த்தா இவனுக்கு கொண்டு தர்றானுங்க தலை தர்றானுங்க, இதை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படி எல்லாம் கூடி பேசுதான். நம்ம இங்கே இருக்கக்கூடாது, தப்பிச்சு நம்ம ஓடிடணும் அப்படின்னு. சிவபெருமான் எதற்காக திருவிளையாடலை செய்கிறாருன்னா, இந்த வந்தின்னு ஒருத்தி இருக்கா, சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பு கொண்டவள். அவளுக்கு பொண்ணும் பொருளும் எதுவுமே தேவையில்லை, அவளை ஆட்கொள்ளணும். இந்த வாத ஊர் அடிகளுடைய பண்பை அந்த பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு இந்த பக்தியை உணர்த்தணும், அவனுக்கும் நாம பாடம் கற்பிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாரு. அப்போ இந்த நரியெல்லாம் சொல்லுதுங்களாம், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம், நம்ம இங்கே இருந்தோம்னா இன்னும் செத்துருவோம்னு சொல்லி அந்த நரி எல்லாமே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மற்ற உண்மையான குதிரைகள் ஏற்கனவே இருந்துச்சுல்ல அதெல்லாம் கடிச்சு கொதிருதான். பயங்கரமான ஊளையிட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றும் செவுத்து மேலே அந்த மதில் சுவத்தில் ஏறி குதிச்சு ஓடுதான் வெளியில். அங்கே கோயில் குளம், அங்கே நாடக சாலை, அங்கே கூடிய தெருக்கள் கூடுமிடம், அத்தனை கடை கண்ணி எல்லா பக்கமும் ஓடுதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோழி சேவல் ஆடு இதெல்லாம் கடிச்ச ரத்தத்தை உரிதான். அந்த குழந்தைகளை பார்த்தா நரி கொன்றும். ஆனால் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வீட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது அங்கே குழந்தைங்கள்லாம் இருந்துச்சான். இந்த நரி பார்க்குதான். ஆனால் அந்த குழந்தைங்க மனசில் கண்ணை மூடிட்டு கடவுளோட சிரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது நக்கி கொடுத்துட்டு ஓடிடுச்சான் அந்த நரி. இப்படி அங்கே கூடிய எல்லா இதத்தையும் சேதம் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டில் போய் சோறெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓட்டை பிடிச்சி ஊழை இட்டுட்டு ஓடுதான். மக்கள்லாம் பயந்து அலறி அடித்து ஓடுறாங்களா, இது என்ன நடக்குது, இது என்ன இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த குதிரை சாலையில் போய் பார்த்தா அந்த ஆட்களையெல்லாம் நரிகள் கடிக்குதான். கடிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று ஏறி குதிச்சு அப்படி ஊரையே கலோபரம் பண்ணி அப்படி அத்தனை காட்டுக்கு தப்பிச்சு ஓடியே போயிருச்சான். குதிரையில் இருக்க அந்த குதிரை காவலர்கள்லாம் ஓடி போய் அங்கே அரிமர்த்தன பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க, அரசே வணக்கம், அந்த குதிரையெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, நம்ம வாங்கி நம்ம குதிரைகளுடைய சாலையில் வச்சுருந்தோம், இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, நிறையா மாறி ஓடி போயிடுச்சுன்னு. அப்போ அரிமர்த்தன பாண்டியன் பார்க்குறான், அப்போ நிறையத்தான் பரியாக மாற்றி நம்மக்கிட்ட கொண்டு வந்து இவங்கெல்லாம் கொடுத்து இந்த வாத ஊரார் நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி மீண்டும் வாத ஊர் அடிகளை கூப்பிட்டு, அதாவது கடுஞ்சொல்லால பேசுகிறார். பேசி திருப்பி அந்த தண்டலாளர்களை கூப்பிட்டு துன்பம் செய்யுங்க அப்படின்னு அனுப்பி விட்டார். சிவபெருமான் பார்த்தாரு, இது பொறுக்க முடியல அவருக்கு. தன்னுடைய பக்தனை யாரெல்லாம் துன்பப்படுத்தினா சிவபெருமான் விடுவாரா? ஆனால் வாத ஒரு அடிகள் அந்த சிறையில் அவங்க எவ்வளவு தண்டலாளர்கள் அவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அவர் என்ன வேண்டாரா, நீ எப்போ உன்னோட என்னை சேர்த்துக்க போற, நான் திருப்பெருந்துறைக்கன் வந்தேன், நீ எனக்கு ஞானத்தை வழங்கின உபதேசித்த, ஆனால் என்னை நீ ஆட்கொண்ட, கூட்டிட்டு போக விட்டுட்டு போயிட்டிய சுவாமி அப்படின்னு அழுகிறாராம். அப்போ கூட நீ குதிரையை பரியாக்கின, பரிய குதிரையாக்க மாற்றி மாற்றி ஆக்கினேன்னு கேட்கவே இல்லையா. இவர் ஒரே எண்ணம், அந்த சிவனை மனசை நினச்சிக்கிட்டு எப்பொழுதும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லிக்கொண்டே சிவனை துதித்து கொண்டே இருக்கிறார். சிவபெருமான் பார்த்தாரு, ஏற்கனவே ஒரு வைகை ஓடிக்கிட்டு இருக்குது, தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கை ஆகிய மற்றொரு வைகையை அப்படி வெள்ளமாக அந்த மதுரையிலே வர செய்தார். அப்படி வெள்ளம் பொங்கிக்கிட்டு வருது மதுரையில். மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போகுது, அடிச்சுக்கிட்டு போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மக்கள் ஓடுறாங்க. இப்படி ஓடும் பொழுது இந்த தண்டலாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வாத ஊர் அடிகளை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம்.
இவர் என்ன செஞ்சாரு, வாத ஊரடிகள் நேர சிவன் கோயிலுக்கு போய் சிவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஏன் சுவாமி இப்படி ஒரு துன்பம் செய்றீங்க, ஏன் என்னை ஆட்கொள்ளாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சிவனை துதித்து துதித்து அங்கே பாடி உருகி கதறி கதறி அழுகிறாரு. இத்தோட இந்த படலத்தை பரஞ்சோதியார் முடிக்கிறாரு. முதல்ல நரியெல்லாம் பரியாக்கி அனுப்பிச்சாங்க. இப்போ மீண்டும் அது நரியாவே மாறி அது காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்போ சிவபெருமான் மீண்டும் இந்த வைகையை அழைத்து இந்த நாடெல்லாம் மதுரையம்பதியெல்லாம் நீர் நிரம்ப செய்தார். இத்தோட இந்த படலம் முடிவடைகின்றது. அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.